ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கும் உங்கள் சௌபாகிய ஜோதிட நிலையத்தின் அன்பு வணக்கங்கள். இப்போ ஒரு முக்கியமான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. அதாவது இது வந்து வெகுஜன மக்களுக்கு மட்டுமே இல்லாமல் ஜோதிட சொந்தங்களுக்கான பதிவும் கூடங்க. அதாவது எனக்கு ஒரு 3-4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டாங்க. அதாவது ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் ஆகட்டும், இல்லை லிங்க் ஆகட்டும். ஸோ அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்கள் திருப்பதிக்கு வந்து போகக்கூடாது. அதனால போயிட்டு வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா குடும்பத்தில் பாதிப்பு, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப கஷ்டங்கள் அதிகமாகுது, பொருளாதார விரயம் இதெல்லாம் நடக்குது. ஸோ அதனால தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்கள் திருப்பதிக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பதிவை வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தாங்க ஒரு சின்ன ஆய்வு. அதாவது முதல்ல இந்த கருத்து எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்க போகிறோங்க. அதாவது தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசிக்கு 8ஆம் பாவகம் கடக வீடு வருது. அதனுடைய அதிபதி சந்திரன். அப்போது ராசிக்கோ லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக வந்துடுறதுனால அவர் நல்லது பண்ண மாட்டார். ஏன்னா 8ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா மனக்கவலை, வேதனை, கஷ்டம், துக்கங்கள் இதை மட்டும்தான் கொடுப்பாரு. அப்படின்றதுனால திருப்பதி வந்து சந்திரனுடைய பரிகார ஸ்தலமாக வந்ததுனால அப்போ திருப்பதிக்கு இப்போ தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள் திருப்பதிக்கு போனால் தோஷங்கள் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சு நம்மளுடைய ஜோதிட சொந்தங்கள் 2-3 பேர் இந்த பதிவை வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே வராங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதி சந்திரன் கடக வீடாக வருது. அதெல்லாம் உண்மைதாங்க. அப்போது 8ஆம் அதிபதி துன்பம் துயரத்தை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்னா சந்திரகாரகத்துவமும் கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா. அப்போது சந்திரனுடைய அனைத்து காரகத்துவமும் அவங்களுக்கு பாதிக்கப்படணும். அப்போது வீட்டிலேருந்து அம்மா வெளியே அனுப்பிச்சிடலாமா? அது ஏற்புடையதாக இருக்கா? ஏன்னா சந்திரனோட காரகத்துவம் தாய் தான் முதல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிடாம விட்டுடலாங்களா? தனுசு லக்னக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் அது வந்து நம்ம ஏற்றுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தண்ணி குடிக்காமல் விட்டுடலாமா? அதுவும் நம்மளால முடியாது. ஏன்னா 8ஆம் அதிபதி இல்லை, இதெல்லாம் செய்யக்கூடாது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தான் சந்திரன் நல்லது பண்ண மாட்டார். அப்படி விட்டுற முடியுமா? கண்டிப்பாக விட்டுற முடியாது. இதுக்கெல்லாம் மேலே ஒரு விஷயம் இருக்குங்க. 8ஆம் பாவ அதிபதி தான் ஆயுளை நிர்ணயிக்க போகிறவர். ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் அவருடைய லக்னத்தின் அடிப்படையில் 8ஆம் பாவ அதிபதி வந்து ஆயுளை கொடுப்பார். அப்படி பார்த்தா தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி சந்திரனே வராரு. நம்ம தான் சந்திரன் எல்லாம் கும்பிடக்கூடாது, திருப்பதிக்கெல்லாம் போகக்கூடாது இல்லை. அப்போ நம்மளுக்கு ஆயில் வானாவா இப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை ஆயில் குறைபாடு இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க எங்கே போய் வழிபாடு எடுக்கிறது? ஸோ இது ஒரு கேள்வி வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொருள்கள். அதாவது நடுவில் இப்போ வந்த விஷயங்கள் இதெல்லாம் தொண்டு தொட்டு மூல நூல் இது மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் ஒன்று உருவாகுது அப்படின்னா நம்ம மகான்களும் ரிஷிகளும் சித்த புருஷர்களும் அந்த இடத்துல தன்னுடைய ஆற்றல்கள் மூலமாக ஜீவசமாதி அடைந்து வருகின்ற பக்தர்களுக்கு குணமாக்கக்கூடிய நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலை அங்கிருந்து வாரி வழங்குறதுனால தான் பிரசித்தி பெற்ற அனைத்து கோயிலுமே ஒரு ஜீவசமாதி இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ திருப்பதி எடுத்தா கொங்கணவரோட ஜீவசமாதி வருது. அதே மாதிரி நம்ம திருவண்ணாமலை எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காடரோட ஜீவசமாதி வருது. அது மாதிரி ஒவ்வொரு முக்கியமான கோயில்களையும் புண்ணிய ஸ்தலங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மகாபுருஷரோட எந்திர பிரதிஷ்டையாவது அந்த இடத்துல இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜீவசமாதி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஆற்றல் தான் நம்மளுக்கு, அதாவது மக்களுக்கு குறை நிவர்த்தியாக வந்து அமையுது. மேலும் வந்து திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சந்திர பரிகார ஸ்தலம். இப்போது எல்லா ராசிக்காரர்களும் எடுத்துக்கலாம், எல்லா லக்னக்காரர்களும் எடுத்துக்கலாம். குறிப்பாக இந்த தனுசு லக்னம் தனுசு ராசி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது சந்திரன் ராகுவோடு சேர்ந்துருச்சு ஜாதக கட்டத்தில், சந்திரன் கேதுவோடு சேர்ந்துருச்சு, இல்லை சந்திரன் லக்னத்திற்கு 6, 8, 12 மறைஞ்சிருச்சுன்னா இப்போ அவங்கெல்லாம் எங்கே போய் பரிகாரம் எடுப்பாங்க? அதுக்கு அற்புதமான கோயில் வந்து திருப்பதியை விட்டால் வேறு கோயிலே கிடையாது. ஸோ இந்த திருப்பதி கோயிலை எப்போ வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பு? 3ஆம் பிறை என்று வழிபாடு பண்ணுவது. ஏனால் சந்திரன் தன் இழந்த பலத்தை மீட்டெடுக்கும் நாள் வந்து 3ஆம் பிறை. அப்போ 3ஆம் பிறை அன்னைக்கு புஷ்கரணியில் குடிச்சிட்டு திருப்பதி பகவானை போய் நம்ம வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பு. மேலும் பௌர்ணமி வழிபாடும் பண்ணலாம். அந்த காலத்துலலாம் ஒரு வழிமுறையே இருந்துச்சுங்க. தமிழ் மாதம் 1 தேதி திருப்பதிக்கு போயிட்டு வர்றது அவ்வளோ பெரிய விசேஷம். பெரும் பணக்காரர்கள் இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் திருப்பதியில் இருக்குது. ஸோ இதில் இந்த நடுவில் சின்ன சின்ன குழப்பங்கள் புரிதலை வந்து அடிப்படையில் ஏற்படுற ஒரு கசப்பான விஷயந்தான் இந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு வந்து போகக்கூடாதுன்ற கருத்தெல்லாம். ஸோ தயவு செய்து அதை வந்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். திரு வேங்கடமுடையான்ன்றது வந்து காலகாலமாக மக்களின் நலனுக்காக அவர் தான் கலியுக வரதனை. அப்போ கலிகாலத்தில் அவரையும் போய் சரணாகதி அடைய முடியலைன்னா அது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள்.
ஏன்னா கஷ்டம்ட்டு தான் நம்ம அங்கே போகிறோம். இப்போ அங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு எங்கே தான் போகிறது அப்போது? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இடைச்சொல்களான கருத்துக்களை தயவுசெய்து நம்பாதீர்கள். திருப்பதி பெருமாள் எல்லாருக்கும் அருள்பாலிக்கக்கூடியவர். பெருமாள் நம்பினவரை கைவிட்டதே கிடையாது. ஓம் நமோ பகவதியே வாசுதேவாய். நன்றி, வணக்கம்.